ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி ஒஸ்ட் ஆஃப் ஈவில் டிராமாவை தான் பார்க்க போறோம். 5வது எபிசோடோட ஸ்டார்டிங்லயே கன் எடுத்த ஹீரோ அங்க வந்த அடியாட்களை கண்மூடித்தனமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இத பாக்குற ஜங்குக்கே ஷாக் ஆகுது. ஒரு 2-3 பேத்த ஏடா கூடமாவே சுட்டுறான். இதனால அவனுக்கு பேனிக் ஆக ஆரம்பிக்கிறானுங்க. அந்த சமயத்துல பூசன்ல இருந்தா பாத்தீங்களா ஒரு டான், அவன் வந்து இதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்கன்னா அவனுக்கு கதையை முடிச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். அவனுக்கு கண்ணா பின்னான்னு ஏறி வரானுங்க. கடுப்பான ஜங்கு கார்ல இருந்து வெளியே வந்து கண்ணா பின்னான்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஃப்ரெண்டுக்காரனோட வண்டி இன்னும் ரெடி ஆகல. பட் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது. அவன் ரொம்ப பரபரப்பா இருக்கான். நம்ம ஜங்க கத்தியில சொருகி கதையை முடிக்க பாக்குறானுங்க. பயபுள்ள கையால தடுத்து காட்டு கிழிச்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோவும் அவனால எத்தனை பேர்த்த அடிக்க முடியுமோ அத்தனை பேர்த்தி கண்ணா பின்னான்னு அடிச்சு தட்டி காய போட்டுட்டு இருக்கான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கண்ணாடிக்காரன் தூரமா உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பூசன்ல இருந்து வந்த அந்த டானோட ஆளுங்க ஜங்கோட டீம்ல இருக்க ஆளுகளை மீட் பண்ணி வேறம் பேசி இருப்பானுங்க. அதுல இந்த கண்ணாடிக்காரனும் ஒருத்தன். அப்ப அந்த ஆள் இருந்துட்டு ஜங்கு எங்கெங்க போறாங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கணும், அவன் யார மீட் பண்றான், அவனுக்கு துணையா யார் இருக்கா, எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதைய நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது ஜங்க கத்தியால சொருகிடுறானுங்க. அப்ப அந்த பூசன்ல இருந்து வந்த டானு ஜங்கோட கதையை முடிக்கலான்னு வந்தா நடுவுல ஹீரோ வந்து அந்த டான் அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கேப்ல ஜங்கு கன்னை ரீலோட் பண்ணும் போதுதான் லீ அவனோட லவ்வருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்ன விஷயமும், ஃப்ரெண்டுக்காரன் டயர் பஞ்சர் ஆயிருச்சு பாஸ் நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. சோ நம்ம ஜங்குக்கு யார நம்புறதுனே தெரியல, செம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுறான். கண்ணை எடுத்து கண்ணா பின்னான்னு நீட்டிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஹீரோ ஒண்ணும் இல்ல பாஸ் சரியாயிரும் சொல்றக்குள்ளயும் அந்த டான்காரன் ஹீரோவோட முதுகிலேயே வெட்டிடுறான். கடுப்பான ஜங்கு கண்ணா பின்னான்னு ஷூட் பண்றான். அதுல அந்த டானுக்கு 2-3 புல்லட் இறங்கிருது. இத பார்த்துட்டு இருந்த கண்ணாடிக்காரன் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து அங்க இருக்கிற அத்தனை அடியாளுகளையும் காரை வச்சு அடிச்சு தூக்குறான். இப்பதான் நம்மளுக்கு அந்த பிளாஷ்பேக்கோட மீதி சீனை காட்டுறாங்க. அவன் கண்ணாடிக்காரங்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் டே இந்த மாதிரி முதுகுல குத்துறவனா நான் கிடையாது வேற யாரையாவது போய் பாடுறா அப்படின்னு கத்தி இருப்பான். சோ இவன் துரோகி இல்ல. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் உள்ள வந்து ஆடுவான் பாருங்க ருத்ரா தாண்டவம், கண்ணா பின்னான்னு வெட்டி வீசுறான் எல்லாத்தையும். இந்த கேப்ல ஜங்கு ஹீரோவை கூப்பிட்டுட்டு கண்ணாடிக்காரனோட கார்ல ஏறிடுறான். ஆனா ஹீரோக்கு வெட்டு ஆழமா விழுந்திருக்க மாட்டிருக்கு. பிளட் அநியாயத்துக்கு போயிட்டு இருக்கு. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் ஆயிட்டு இருக்கான். சோ கண்ணாடிக்காரன் கண்ணுல சிக்கினவங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு இவங்க 2 பேத்தோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோக்கு தான் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவனோட சிச்சுவேஷன் தான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. பாவம் அங்க இருக்கிற அடியாளிகளுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நிறைய பேத்துக்கு குண்டு பையன் தான் ஹீரோ மேல இருக்கிற பாசத்துல குமரி அழுதுட்டு இருக்கான். ஆபரேஷன் முடிஞ்சு ஹீரோ ஒரு வழியா வார்டுக்கும் மாத்திடுறாங்க. அப்ப ஜங்குக்கு ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி இது என்னோட கேர்லெஸ்னால நடந்துச்சு, இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணி மொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணிடுறான் போனை. அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்டுக்காரர் இருந்துட்டு யாரு சைனீஸ் பாஸா கால் பண்ணாரு, அப்ப ஜாப்பனீஸ் பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எத்தனை பாஸ் தான் இவங்களுக்கு மேல இருக்கானுங்கன்னு தெரியல. பட் இவங்க யாரு மேலயும் இப்பத்துக்கு ஜங்குக்கு நம்பிக்கை இல்ல. அதனால ஃப்ரெண்டுக்காரனை வெளியே போக சொல்லிடுறான். அங்க இருக்கிற கண்ணாடிக்காரனை கூப்பிட்டு நாங்க பிஷிங் போற விஷயம் எங்க 3 பேத்த தவிர நம்ம டீம்ல யார் யாருக்கு தெரியுங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். இதுல எவன்லாம் அந்த ஜேகியான் கம்பெனியோட கை கோத்திருக்காங்கிற விஷயமும் நான் கண்டுபிடிச்சாகணும். இப்பத்துக்கு நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன், எனக்கு எல்லாத்த பத்தி விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் அங்க இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப் தான் போறான். ஏன்னா நேத்து ஃப்ரெண்டுக்கார அவன் டயர் பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னால அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக. அந்த மெக்கானிக் ஆமாங்க உண்மையாலுமே பஞ்சர் ஆயிடுச்சு, பட் இந்த அளவுக்கு மோசமா பஞ்சர் ஆகுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த டயரை காட்டுறான். பார்த்தா அது பஞ்சர் ஆன மாதிரி இல்ல, யாரோ கத்தி எடுத்து குத்துன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் லியா மீட் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போறான். அங்க உண்மையாலுமே அவன் கேர்ள் ஃபிரெண்ட் அட்மிட் ஆயிருக்கா, கை குழந்தையோட தான் உள்ள இருக்கா. இவங்க 2 கல்யாணம் ஆகல, ஆனா குழந்தை பிறந்துருச்சு. சரி இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லீ இருந்துட்டு யாருதான் இதை பண்ணிருப்பா, இப்ப ஹீரோவும் ஜங்கும் சேஃபா தானே இருக்காங்க, இத பண்ணு நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். பட் கண்ணாடிக்காரன் எந்த பதிலும் சொல்லாம கொண்டு போன பிளவரை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற 2 அடியாள் கிட்ட போய் விசாரிக்கிறான். பாஸ் நாங்க எங்கேயுமே போல, ஃபுல் டைம் இங்கதான் இருந்தோம், நைட்டு மட்டும் அங்க இருக்கிற பார்ல போய் சரக்கு அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. சோ இவனுக்கு சொல்றது இவனுக்கு உண்மையா படுது. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஹீரோ இப்பதான் கண்ணு முழிக்கிறான். அதே டைம்ல ஹீரோயின் போலீஸ் ஹெட்ட புடிச்சு வாருன்னு வாரிட்டு இருக்கான். இது ஆல்ரெடி ஒரு ரிஸ்க் ஆபரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம ஜங்குக்கும் அந்த செத்து போன டானோட கேங்க்கும் நடுவுல பெரிய வாரே போயிட்டு இருக்கு.
இதுல நீங்க தேவையில்லாம தனியா ஹீரோவை கோத்துட்டீங்க, இவ்வளவு நடந்திருக்கு, இப்போ கூட நீங்க ஹீரோக்கு எந்த பேக்கப் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு போலீஸ் ஹெட் இருந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்லாம் சில டைம் வரும், அதெல்லாம் அவன் ஹேண்டில் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸா பேசுறாரு. இது ஹீரோனுக்கு செம காண்டாகுது. ஓகே, உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, இந்த விஷயத்துல இருந்து ஹீரோவை பாதியில வெளியே கூப்பிடவும் முடியாது. அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க, நான் போய் ஜங்கு கிட்ட பேசினேன், கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இனிமேலும் நான் அதுதான் பண்ண போறேன், ஜங்கு கூட மைண்ட் கேம் விளையாண்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே நேரத்துல ஜங்கு நம்ம ஹீரோ கிட்ட, இது 2வது டைம் நீ என்னோட உயிரை காப்பாத்துறது, ரொம்பவே தேங்க்ஸ், நான் உன்னை இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, நீங்க நீ நம்பறதா இருந்தா தயவு செஞ்சு எனக்கு ஒரு சிகரெட் மட்டும் கடனா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கி அடிக்கிறான். இப்ப ஜாப்பனீஸ்ல இருக்கிற டானை தான் காட்டுறாங்க. ஜாப்பனீஸ்காரனாலே சாமுராய் ஸ்வாட கையில வச்சிருக்கணும் மாட்டிருக்கு, அந்த மாதிரி ஸ்வாட கொடுத்து உட்கார வச்சிருக்கானுங்க. அப்ப அந்த டான் இருந்துட்டு, இன்னும் கொரியால இருந்து வர வேண்டிய ப்ராடக்ட் நம்ம கையில வரல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஆள்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த அடியாள் இருந்துட்டு, எங்கனால கொரியன் கேப்டன் ரீச் பண்ண முடியல, அதாவது ஜங்க தான் சொல்றாங்க, அவர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் அட்வான்ஸாவே கொடுத்தாச்சு, இப்ப ரீச் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் அவனை ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ ஜங்கு கிட்ட, பாஸ் உண்மையை சொல்லுங்க, மிட் நைட்ல எல்லாம் யாரும் ஃபிஷிங் போக மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஜங்கு தான் ஹீரோ நம்ப ஆரம்பிச்சிட்டானே, இருந்தாலும் உனக்கு டைம் வரும்போது தானா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப கரெக்டா கண்ணாடிக்காரனும் அங்க வரான். என்னப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டா, இல்ல பாஸ் விசாரிச்சுட்டு இருக்கேன், பட் நம்ம கேங்ல இருக்கிற எலிய கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ஜங்கு இருந்துட்டு, நம்ம டீம்ல இருக்கிற அத்தனை பேத்தையும் இன்னைக்கு நைட் 9 மணிக்கு நம்ம ஆபீஸ்ல அசம்பிள் ஆக சொல்லு, அந்த எலிய எல்லாத்துக்கும் கண்ணு முன்னாடி நசுக்குனாதான் மத்தவனுக்கு பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்கான். சோ நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அப்ப ஹீரோ அங்க இருக்கிற கலர் மண்டையன் கிட்ட, நான் ஒரு 2-3 பேர்த்த ஷூட் பண்ண, அவங்கள உயிரோட கணக்குல செத்துட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த கலர் மண்டை வந்துட்டு, எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நீ உன்னோட ஹெல்த்தை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரை சாத்திடுறான். இதுல ஹீரோக்கு கலர் மண்டை மேல சந்தேகம் வருது. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோவோட கேப்டன் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்ப ஜங்கோட காரை ஃப்ரெண்டுக்காரன் எடுக்க போகும்போது ஜங் இருந்துட்டு, நானே டிரைவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சாவி வாங்கிக்கிறான். இதுல அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாகுது, ஏன்னா ஜங்கு அவனை சந்தேகப்படுறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். பட் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான் ஃப்ரெண்டுக்காரன். அப்ப ஜங்குக்கு மறுபடியும் ஜப்பான்ல இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணா அந்த ஜாப்பனீஸ் டானோட ரைட் ஹேண்ட் இருந்துட்டு, ஏன்டா பொருளும் எங்க கையில வந்து சேரல, எங்க பணத்தை எடுத்துட்டு ஏமாத்தலான்னு பாக்குறேன் அப்படின்னு குடிச்சு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கரெக்டா ஜாப்பனீஸ் டான் வந்து அந்த போனை வாங்குறாரு. இவருக்கு தான் ஜங்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. தம்பி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது ஜங்கு இருந்துட்டு, நாங்க கடலுக்கு வர வழியில தான் எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க, சோ எங்கல்ல ஒரு ஆளு என்னை காப்பாத்துறங்கிற பேர்ல இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்கான், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜேகியான் குரூப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அந்த டான் இருந்துட்டு, நீங்க போற ரூட் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க, சோ நம்ம கூட்டத்துல ஏதோ ஒரு எலி சுத்திட்டு இருக்கு, இப்போ கூட தூரமா இருந்து என்ன 2 பேர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இந்த டானையே 2 பேர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. நம்ம காலுக்கு கீழே சுத்திட்டு இருக்கிற எலியை நசுக்கலனா நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும், இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. சோ இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தவங்களையும் டானோட ஆளுக தூக்கிடுறானுங்க. நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கும் போது கூடயே குண்டு பையன் தான் இருக்கான். அவன் கையில போன் வேற இருக்கு, அதை எப்படியாவது இருந்து வாங்கி ஆகணும். அதுக்கு ஹீரோ அவங்கிட்ட பேச்சு கொடுத்தா குண்டு பையன், டே நீ யாரு உண்மையை சொல்ற, எங்க போனாலும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிற, ஆனா உயிரோட மட்டும் வந்துடுற, ஆனா எனக்கு அதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு ரொம்ப ஃபன்னா பேசிட்டு இருக்கான். பாவம் அடியாள் கேங்ல இப்படி ஒரு அப்பாவியா இருக்காங்க. அப்ப அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ரெஸ்ட் ரூம் போறக்காக வண்டியை ஓரமா நிறுத்திட்டு போயிடுறான். நம்ம குண்டு பையனுக்கு ஆல்ரெடி வயிறு வேற கலக்கிட்டு இருக்கு, அட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா நானும் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இவனோட பேக்கையும் செல்போனையும் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். சரி அதுல ஏதாவது டீடைல் கிடைக்குதான்னு ஹீரோ தேடிட்டே இருக்கும் போது கரெக்டா ஹீரோட கேப்டன் ஆம்புலன்ஸ் குள்ள வந்துடுறாரு. ஹீரோக்கு இப்படியானது அவருக்கும் பெரிய சங்கடம் தான், ஆனா இவங்கனால டைரக்டா இறங்கி காப்பாற்றவும் முடியாது, அதுக்கு சாரி சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ இருந்துட்டு, இவனுக்கு பிஷிங் போறது ஒரு என்டர்டைன்மெண்ட்காக இல்ல, ஏதோ ஸ்மக்லிங் பண்றானுங்க, அதை நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு கேங்ல இருக்கிற துரோகியை கண்டுபிடிச்சிட்டானுங்களாமா, இன்னைக்கு நைட்டு எல்லாத்துக்கும் கண்ணு முன்னாடி வச்சு அவனுக்கு கொல்ல போறானுங்க, நம்ம எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவரும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல வர குண்டு பையன் அவரை பாத்துறான், ஆனா அதை அவன் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஜங்கு இதுல யார் யாரெல்லாம் நம்மளுக்கு துரோகம் பண்ணிருப்பானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு சைனால இருந்து கால் வருது. இன்னும் 2 டேஸ்ல நாங்க இன்ஜியான் போர்ட்டுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறம் ஜங்கு அவன் டீமை சேர்ந்தவங்க கிட்ட, இனிமேல் ஹீரோ நம்ம கேங்ல
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், இவனை எல்லாரும் சார்ந்தா கூப்பிடணும் மரியாதை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ஜேகியான் குரூப் கிட்ட வேலை போயிருக்கீங்க உண்மையை ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். எல்லாத்துக்கும் டர்ரு கிளம்புது. சரி யார் யாரெல்லாம் இன்னும் மீட்டிங்க்கு வரல அப்படின்னு கேட்கும்போது குண்டு பையன் இருந்துட்டு ஹீரோ கிட்ட 3 பேர் சொல்றான். அதுல ஒருத்தன் கண்ணாடிக்காரன். அப்ப கரெக்டா அந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்துடுறான். சாரி பாஸ், டாக்ஸி கிடைக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2 பேர் மிஸ்ஸிங். அப்பதான் ஹீரோ நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். சீஃப் கிட்ட பேசும்போது இன்னைக்கு கண்டிப்பா துரோகம் பண்ணவனை கண்டுபிடிச்சு வெட்டிடுவானுன்னு சொல்லியிருப்பான். சோ ஹீரோ ஒரு அசம்ஷன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இந்த கலர் மண்டையன் தான் துரோகம் பண்ணிருப்பான் அப்படிங்கிற விஷயத்தையும் கேப்டன் கிட்ட சொல்லியிருக்கான். சோ ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே அந்த கலர் மண்டையன் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு துரோகியா மாறிட்டான். அதே நேரத்துல அந்த கலர் மண்டையனை தான் காட்டுறாங்க. பயபுல ஊரை விட்டு எஸ்கேப் ஆக பிளான் பண்ணிட்டான். அவசர அவசரமா இருக்கிற பணத்தை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜங்கு கண்ணாடிக்காரனுக்கு கால் பண்ணி கலர் மண்டையனை தூக்கிட்டு வர சொல்லிடுறான் தொக்கா. அப்ப கலர் மண்டையனோட ரூம் டோரை யாரோ தட்டுற மாதிரி காட்டுறாங்க. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, கேப்டனும் போலீஸ்காரங்களும் மட்டும்தான். பட் உள்ள வந்து பார்த்தா கலர் மண்டையனை காணும். சோ கண்ணாடிக்காரன் ஆல்ரெடி தூக்கிட்டான். அவனை கட்டி வச்சு நார கிளி கிழிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப ஜங்கு வந்துட்டு ஹீரோவை பார்த்து நீ செத்து பொழைச்சு வந்ததுக்கு இவன் தான் காரணம், இவன் கதையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோக்கு தான் கொலை பண்றதுக்கு மனசு வராதே. அதனால அங்க இருக்கிற பேட்டை எடுத்து போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறான். அட கத்தி எடுத்து முட்றான்னு சொல்ல வர கண்ணாடிக்காரனையும் ஃப்ரெண்டுக்காரன் தடுத்துறான். ஹீரோ கலர் மண்டையனை அடிக்கிற அடியில எல்லாம் மிரண்டு போறானுங்க. அதுக்கப்புறம் ஜங்கு கிட்ட வந்து நான் தான் உயிரோட வந்துட்டேன்ல, இதுவே அவனுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதனால ஜங்கு இருந்துட்டு இனிமேல் நான் உன்னை கண்ணு முன்னாடி பார்க்க கூடாது, எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஜங்கு ஃப்ரெண்டுக்காரன் லீயே கூடவே நம்ம ஹீரோ கண்ணாடிக்காரன் இவங்க 5 பேர் ஒரு ரூம்ல இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு 2 நாள்ல சைனீஸ்காரங்க வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு இந்த விஷயத்த நம்ம 3 பேர் தனியா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கிட்ட சொல்றான். ஆனா ஜங்கு வந்துட்டு நம்ம 3 பேர்னால இது பண்ண முடியாது, கூட ஆளுக வேணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏதோ பண்றோங்கிற சந்தேகம் இவனுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அதனால இவனு கூட இருந்துகிட்டோம், நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி சைனீஸ்காரன் ரிசீவ் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்க கம்ஃபர்டபுளா பாத்துக்க வேண்டியது உன்னோட வேலை அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிடுறான். அப்புறம் லீ கிட்ட கலர் மண்டையன் வேற ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தானாங்கிறத விசாரிக்க சொல்றான். அதே நேரத்துல சைனால இருக்கிற ஒரு ஹைட் அவுட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. அந்த ஏரியால இருக்க அத்தனை தருதலைகள் அங்கதான் காட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜங்கு போய் ப்ரொஃபசர் யூன் ஒருத்தரை மீட் பண்ணிருப்பாங்க, அவங்களும் அங்கதான் இருக்காங்க. அதே நேரத்தில் போலீஸ் ஹெட் கிட்ட அங்க இருக்கிற ஆபீசர் ப்ரொஃபசர் யூனோட ஃபைல தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ட்ரக் பிசினஸ்ல ஒரு எக்ஸ் கன்விக்டா இருந்திருக்காங்க, இப்ப திருப்பியும் சைனாக்கு போயிருக்காங்க, இப்ப வரைக்கும் ரிட்டர்ன் வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்றானுங்க. சோ வருஷத்துல பாதி நாள் அவங்க சைனால இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம போலீஸ் ஹெட்டுக்கு தெரிய வருது. அவர் உடனே ஹீரோட கேப்டனுக்கு கால் பண்ணி ஒரு பெரிய க்ளூ கிடைச்சிருக்கு, நம்ம ட்ரக் டீலிங் கொரியா ஜாப்பனீஸ்குள்ள தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், பட் சைனாவும் இதுல இருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இத பத்தி ஃபுல் டீடைல் நம்மளுக்கு தெரியணும்னா ஜங்கு கூட ஹீரோவும் சேர்ந்து அந்த சைனீஸ்காரங்களை மீட் பண்ணி ஆகணும். அதனால ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப நம்மளுக்கு சைனால இருக்கிற நார்காட்டிக் டிவிஷனை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற வாண்டட் லிஸ்ட்ல இப்ப ப்ரொஃபசர் யூனோட பேரும் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஹீரோயின் கால் பண்றா, நீ ஃபியூனரலுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. ஏன்னா நாளைக்கு தான் ஜங்கு சைனாக்காரங்களை மீட் பண்ண போறான். இருந்தாலும் இவ எக்ஸ் லவர் இல்லையா, இவ கேட்டு எப்படி வேண்டான்னு சொல்லுவான். அவனும் மீட்டிங்க்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஜங்கு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட வந்து எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதனால சைனாக்காரங்களை நீ ஹேண்டில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவையும் கண்ணாடிக்காரனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள வந்து மீட் பண்ண சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி லீ கிட்ட அவன் குழந்தை எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு போறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் தனியா பேசும்போது ஹீரோ இருந்துட்டு கண்ணாடிக்காரங்கிட்ட நாங்க எந்த கார்ல போறோம், எந்த ரூட்ல போறோங்கிற விஷயம் வந்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறான். பட் கண்ணாடிக்காரன்ட்ட பதில் இல்ல. ஏன்னா இவங்க ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்தது ஃப்ரெண்டுக்காரன் மட்டும்தான். அப்ப அவனையவே சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேக்குறான். ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கண்ணாடிக்காரன் இருந்துட்டு நாளைக்கு வரப்போற சைனீஸ்காரங்க உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஆளுங்க எனக்கு தெரியும். சோ ஃப்ரெண்டுக்காரனையும் லீயை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அதனால இப்ப நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவங்களுக்கு பதிலா ஹீரோவை அனுப்புங்க அப்படின்னு கண்ணாடிக்காரர் ரெக்கமெண்ட் பண்றான். இது ஜங்குக்கும் சரியா படுது. டே நாங்கெல்லாம் ரொம்ப வருஷமா ஒன்னா இருக்கிறவங்க, அவன்லாம் எனக்கு தம்பி மாதிரி, விசாரிக்கிறது ஒழுங்கா விசாரிக்க, எந்த இடத்துலயும் தப்பு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரனுக்கு புதுசா ஒரு கண்ணாடிக்கார அவன் கிஃப்ட் பண்றான். ஏன்னா நிறைய விஷயத்துல இப்ப அவன் தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜங்குதான் ஒரு ஸ்பை வச்சிருக்கானே, அவனுக்கு கால் பண்ணி எங்கிட்ட இருக்கிற அத்தனை ஸ்டாஃபோட டீடைல் உங்ககிட்ட இருக்குல்ல, சோ நான் சொல்ற சில பேத்த மட்டும் மறுபடியும் பேக்ரவுண்ட் செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இவனுக்கு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது கண்ணாடிக்காரன் வந்துட்டு ஹீரோ கிட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே கரெக்டா போச்சுன்னா பழைய ஆளுகளை தட்டி தூக்கிட்டு நம்ம உள்ள பூந்தரலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரனு கூட்ட வர சைனீஸ் நல்ல கிஃப்டா வாங்க சொல்றான். எனக்கு என்னமோ மைண்டே சரியில்லை, சரக்கு அடிக்கணும் போல இருக்கு, நம்ம 2 அடிக்கலாமான்னு கேட்டு ஜங்கும் ஃப்ரெண்டுக்காரனும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கண்ணாடிக்காரன் போலீஸ்காரன் கெட்டப்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையில அடிபட்ட அந்த பூசன்ல இருந்து வந்த கேங்ஸ்டர் இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். சோ அவங்கிட்ட வந்த கண்ணாடிக்காரன் இவங்க போற ரூட் உனக்கு எப்படிப்பா தெரியும், உனக்கு யார் இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்தது,
உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்களே, அவங்க ஃபேஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பாவம் அவன் பேசுற நிலைமையிலே இல்லையாட்டு இருக்கு. சரி எம்பூஞ்சியாவது பாரு, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நான் தான், அது கூட ஞாபகத்துக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் அந்த கேங்ஸ்டர் கண்ணாடிக்கார மூஞ்சியவே பாக்குறான். சரி யாரு உனக்கு ஸ்பையா வேலை செஞ்சது உண்மையை சொல்லுன்னு கேட்கும் போது அவன் கண்ணாடிக்காரனை பார்த்தா கையை நீட்டுறான். கடுப்பான கண்ணாடிக்காரன் அங்க இருக்கிற தலகாணி வச்சே இந்த கேங்ஸ்டரோட கதையை மொத்தமா முடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஜங்குக்கு கால் பண்ணி அந்த பூசன் கேங்ஸ்டர் காங்கோட கதையை முடிச்சிட்டேன், விசாரிச்ச வரைக்கும் ஃப்ரெண்டுக்காரனும் லீயும் டோட்டல் கிளீனா இருக்காங்க, அவங்க மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜங்கும் ஃப்ரெண்டுக்காரனும் அவங்க பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் பேசிட்டே குடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு நீங்க ஏன் அந்த சைனீஸ்காரங்களை மீட் பண்ண வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா அப்படின்னு கேக்குறான். பட் ஜங்கு சரியா அதுக்கு ஆன்சர் பண்ணல. ஃப்ரெண்டுக்காரன் இருந்துட்டு எனக்கு புரியுது நீங்க அந்த பொண்ணுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, பட் என்னதான் இருந்தாலும் ஒரு போலீஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு இருந்துட்டு எவ்வளவு டேஞ்சரா இருந்தாலும் ட்ரை பண்றது தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோயின் அவ வீட்டுக்குள்ள வரா. பார்த்தா ஆல்ரெடி ஹீரோ அங்கதான் இருக்கான். பயபுல இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து வேற டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கான். அதனால அவ்வளவு ஹெல்த்தியா சமைச்சு போட்டு பாத்துக்கிறா ஹீரோயின். அதே நேரத்துல ஜங்கு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட நீ என்னை நம்பறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஃப்ரெண்டுக்கார இவனை தவிர வேற யாரையும் நம்புற மாதிரி இல்ல, என்ன நடந்தாலும் நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பதிலுக்கு ஜங்கும் நானும் உன்னை நம்புறேன், நீ எதை நினைச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ஜங்குக்கு இவன் மேல சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிற உறுத்தல் அவனுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணிட்டான் ஜங்கு. அதே நேரத்துல ஹீரோயின் கிட்ட ஜங்கு என்னை நம்ப ஆரம்பிச்சுட்டான், சோ பிளான் நம்ம போட்ட மாதிரியே தான் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்துல எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் லீய வந்து மீட் பண்ணி இப்ப ஜங்கு நடந்துக்கிறதுல வித்தியாசமா இருக்கு, ஹீரோக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கற மாதிரி தெரியுது பாரு, சைனீஸ்காரங்க வர போறாங்க, பட் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு மொட்டையா சொல்றான். எப்பவுமே நம்ம அவங்க கூட தான் இருக்கிறோம், இப்பெல்லாம் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா லீ இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கல. நம்மளுக்கு எப்படி பர்சனல் விஷயம் இருக்கா அந்த மாதிரி அவனுக்கு இருந்துட்டு போகட்டும், இதெல்லாம் நினைச்சு நீ ஒரி பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே அந்த சைனீஸ்காரங்களை ரிசீவ் பண்றதுக்கு ஹீரோ தான் போயிட்டு இருக்கான். அப்ப அவன் பாக்கெட்ல இருந்து ப்ரொஃபசர் யூனோட போட்டோவை எடுக்கிறான். ஏன்னா கேப்டன் ஆல்ரெடி இதை கொடுத்து இந்த பொம்பளை ஒரு எக்ஸ் கன்விக்ட் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ இப்ப சைனாக்கு போயிருக்கா, சோ வரவங்கள்ல இவ்வளவு இருக்காளான்னு செக் பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோவும் போர்டை கையில பிடிச்சிட்டு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கான், யாரும் வந்த மாதிரி தெரியல. அப்போ மண்டை மேல கலர் குருவி கக்கா போன மாதிரி ஒருத்தி வரா. நீதான் ஜங்கோட ஆளா, சரி வா வண்டி எடு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ ஹீரோ ரிசீவ் பண்ண வந்ததே இவளே தான், கூடவே ஒரு அசிஸ்டன்ட் வேற இருக்கான். அதே நேரத்துல ஹீரோயினும் ஜங்கும் அவங்க சின்ன வயசுல அடிக்கடி மீட் பண்ற அதே சர்ச்சில் தான் மீட் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஜங்கு கிட்ட அந்த விஷயத்துக்கு அப்புறம் உங்க அம்மா மறுபடியும் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுதான் சான்ஸ். இந்த ஜங்கு பயபுள்ள ஹீரோயினோட கைய பிடிச்சிடறான். அட பாவி மவனே, புருஷனை காப்பாத்துறதுக்காக வந்தா இவன் எனக்கே பிராக்கெட் போடுறானே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த சைனீஸ்காரையை கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது அவளோட அசிஸ்டன்ட் காரன் கூட வராம பின்னாடி டாக்ஸில ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் கொஞ்சம் வயசான டிக்கெட் தான் வரும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கீங்களே அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு அந்த சைனீஸ்காரி ஜங்கு வருவான்னு எதிர்பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, அப்பாவி அனுப்பி வச்சிருக்கானே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா ஹீரோ பத்தி தெரியாம. அப்பதான் இன்னொரு விஷயத்த சொல்றா, அவ சைனீஸ் கிடையாது, கொரியன் சைனீஸ். சோ கொரியன் சைனீஸ் கொலாபரேஷன்ல பிறந்தவளாட்டு இருக்கு. பேசிட்டே இருக்கும் போது அந்த அழகான டோப்பாவை வேற கழட்டிடுறா. டே மாறு வேஷம் போடுறதுல நாங்களே எவ்வளவோ பரவாயில்லையாட்டு இருக்கு, இந்த கலர் குருவி கக்கா போன டோப்பாவை போட்டுட்டு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வேற தாண்டி வந்திருக்கா தைரியமா. அதுக்கப்புறம் அவளை ஒரு ஹோட்டல்லையும் டிராப் பண்ணிடுறான். இருந்தாலும் இந்த சைனீஸ்காரனோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் இவனோட சீஃப் வண்டி அங்க நிக்கிறது ஹீரோ நோட் பண்றான். சோ சீஃப் கிட்ட வந்து இவங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜங்க ஃபாலோ பண்ற வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் சீஃப் இருந்துட்டு ஜங்கும் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு செம காண்டாகுது. ஏன்னா இது ரொம்பவே டேஞ்சரான மிஷன், இதுல எதுக்கு திருப்பியும் ஹீரோயின் இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னு கத்துறான். டே நான் சொல்றத அவ கேட்கவே மாட்டேங்கிறா, நீ உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கும் போது அவளாதான் உள்ள பூந்து என்னால என்ன முடியுமோ நான் பண்ணுவேன், யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். சொல்ல போனா நம்ம ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இப்ப அவ ஜங்க மீட் பண்ற ஒரே காரணத்தினாலதான் நீ இந்த சைனீஸ்காரங்களை ரிசீவ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இதெல்லாம் ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல, கோவத்துல அங்கிருந்து வெளியே வந்துடுறான். அப்போ அங்க லக்கேஜ் இறக்கிட்டு இருந்த இன்னொருத்த மேலையும் இடிக்கிறான். பார்த்தா ஆள் எக்ஸ்மேன் கசின் பிரதர் மாதிரி இருக்கான். அவன் பக்கத்திலேயே ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான், வேற யாரும் இல்ல, அந்த ஜாப்பனீஸ் டானோட ரைட் ஹேண்ட் தான் இவன். சோ சைனா ஜப்பான் எல்லா இடத்துல இருந்து ஆளுங்க இறங்கி இருக்கானுங்க. யாரா இவனுங்க ரொம்ப விகாரமா இருக்கானுங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ அந்த ஹோட்டலுக்குள்ள போறான். பின்னாடியே அந்த ஜாப்பனீஸ்காரங்களும் உள்ள போறானுங்க. இந்த இடத்துல மரணபங்கமா இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே நண்பர்களே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.